நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இ-பாஸ் நடைமுறையால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள், உணவகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா வாகனங்கள், ஆட்டோக்கள் இயங்காததால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் நடைபெற்ற வெண்ணெய் தாளி உற்சவத்தில் பக்தர்கள் சுவாமி மீது வெண்ணெய் அடித்து வழிபட்டனர். பங்குனி மாத திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்வான வெண்ணெய் தாளி உற்சவம் இன்று நடைபெற்றது. நவநீத கோலத்தில் வெண்ணெய் தின்னும் குழந்தை கண்ணனாக வெண்ணெய் தாளி ராஜகோபால சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெய் அடித்து பக்தர்கள் வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரிய பகண்டை கிராமத்தில் கோயில்களின் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 30ஆம் தேதி பெரியாயி அம்மன் மற்றும் முருகன் கோயிலின் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது. கோயிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வெற்றிவேல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பழமை வாய்ந்த அரபு சாஹிப் வலியுல்லா தர்காவின் 537வது பெரிய கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக தமிழக தர்காக்களின் முன்னேற்ற பேரவைத் தலைவர் பாக்கர் அலி சாஹிப் தலைமையில் தர்காவிலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை கொடி ஊர்வலம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிய சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்டதால் அதற்கு காரணமான நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கூலி தொழிலாளியான தங்குதுரை என்பவர் 17 வயது சிறுமியுடன் பழகி அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமி கர்ப்பமான நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ள தங்குதுரை மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் தங்குதுரையை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 500 கிலோ குட்கா கடத்தி வந்த காரை 5 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். கம்பம்பட்டி, தெத்திகிரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று திடீரென காவலர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. காரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்து சோதனை செய்த காவலர்கள் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. திருச்சியில் பள்ளி வளாகத்தில் மது அருந்திய நபர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததாக காவலர் ஒருவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காட்டூர் ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் சிலர் மது அருந்துவதாக இந்திய மாணவர் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர்.
இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி பள்ளி மைதானத்தில் மது அருந்திய 2 பேரை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இந்நிலையில் மைதானத்தில் அவர்களுடன் இருந்த காவலர் இளையராஜா மது அருந்தவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் துறை ரீதியாக விசாரணை நடத்தி மது அருந்திய நபர்களுடன் பேசிக் கொண்டிருந்த காரணத்தினால் இளையராஜாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு நடைபெறும் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் விடுமுறை நாளன்று நடத்தப்படும் அரசு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் எவ்வித மாறுதலுமின்றியும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் 26ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கோடை விடுமுறையில் உள்ள கல்வி நிறுவன மாணவர்களுக்கு இந்த வேலை நாள் பொருந்தாது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டைக்காடு பகுதியில் கார் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார். பேர்கிளம்பி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெபின் என்பவர் காரில் அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது முட்டைக்காடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அங்கு டீ கடையில் அமர்ந்திருந்த கூலி தொழிலாளி ஆரோக்கியம் மீது மோதியது. பின்னர் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியபடி நின்றது. இந்த விபத்தில் ஆரோக்கியம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஜெபினை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஈரோட்டில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரபா என்பவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் மற்றொரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான முத்துராமசாமி என்பவரிடம் வீட்டை அடமானம் வைத்து 15 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதனை திருப்பி செலுத்திய பின்னரும் வீட்டை பிரபா பெயருக்கு எழுதி தராமல் முத்துராமசாமி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரபா அளித்த புகாரின் பெயரில் தலைமை ஆசிரியர் முத்துராமசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தலைமை ஆசிரியர் முத்துராமசாமியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் வயதான தம்பதியை உரிமையாளரின் கண்முன்னே ராட்வீலர் நாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை புழல் அருகே புத்தகரம் பகுதியில் நாய் உரிமையாளருடன் வயதான தம்பதி பேசிக் கொண்டிருந்த போது அவரது வளர்ப்பு நாயான ராட்வீலர் முதியவரை தாக்கியது. அவர்கள் அங்கிருந்து செல்ல முயன்றபோது கயிறு அவிழ்த்துவிடப்பட்ட ராட்வீலர் நாய் முதியவரையும் மூதாட்டியையும் சுற்றி சுற்றி வந்து கடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெளியான சிசிடிவி காட்சியில் நாயின் செயல்களை தடுக்காமல் அதன் உரிமையாளர் வேடிக்கை பார்ப்பதையும் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக ரமேஷ் என்பவர் அளித்துள்ள புகாரில் தங்கள் வீட்டின் அருகே வளர்க்கப்படும் ராட்வீலர் நாய் தெருவில் சென்று வருபவர்களை விரட்டி கடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். 75 வயது முதியவரை வளர்ப்பு நாய் கடித்ததாகவும் அதனை விரட்ட முற்பட்ட சிலரையும் நாய் விரட்டிச் சென்று கடிக்க முயன்றதாகவும் புகார் கொடுத்துள்ளார். வளர்ப்பு நாய்களை வெளியே அழைத்து வரும்போது வாய்க்கவசம் அணிவிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் கயிறு அவிழ்த்துவிடப்பட்ட வளர்ப்பு நாயான ராட்வீலர் தாக்கியது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு வளைவு அமைக்க 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிமுக நகர செயலாளர் துரை தலைமையில் கூடிய 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலைஞர் நூற்றாண்டு வளைவு அமைக்கக்கூடாது என முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனுவையும் கொடுத்தனர். வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் கடையில் 4 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது.
தெக்குப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கொடியின் கணவர் யுவராஜ் புத்துக்கோவில் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். கடையின் மேல்மாடி கதவு வழியாக கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் சிசிடிவி கேமரா கேபிள்களை சேதப்படுத்தி 4 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்ததாக தெரிகிறது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள உலகங்காத்தான் கிராமத்தில் மழை வேண்டி வழிபாடு நடைபெற்றது. கிராமிய நடன கலைஞர்களுடன் இணைந்து பெண்கள் கும்மியடித்து மாவிளக்கு, சீர்வரிசை, படையல் தட்டுகளுடன் சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். முன்னதாக நாட்டுப்புற கலைஞர்கள் அம்மன், கருப்பசாமி வேடமிட்டு நடனமாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிடாரியம்மன் கோயில் மது எடுப்பு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட குடங்களில் தென்னம்பாளைகளை தலையில் சுமந்து கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கும்மியடித்தும் குலவையிட்டும் வண்ண வண்ண வான வேடிக்கைகளுடன் சுவாமியை வழிபட்டனர். இவ்வாறு வழிபாடு நடத்தினால் மழை பெய்து வேளாண்மை செழிக்கும் என்பது இவர்களின் நம்பிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவிலான கழிவு துணிகளை பக்தர்கள் போடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் கடற்கரை கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் இறங்கி புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்கின்றனர். திருச்செந்தூர் கோவில் பரிகார தலமாக விளங்குவதால் கோவில் முன்புள்ள கடலில் நீராடும் பக்தர்கள் நீராடிவிட்டு துணிகளை கடலில் வீசுகின்றனர். சில பக்தர்கள் கடலில் நீராடிவிட்டு புதிய ஆடைகள் அணிந்துவிட்டு பழைய துணிகளை அப்படியே கடற்கரையில் வீசி செல்கின்றனர். இதனால் திருச்செந்தூர் கடற்கரை முழுவதும் கழிவு துணிகளால் நிரம்பி காணப்படுகிறது. கடற்கரையில் தேங்கும் கழிவு துணிகளை அவ்வப்போது அப்புறப்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடற்கரையுமே நமக்கு தீர்த்த கட்டம் தான். அதுல கொண்டு நம்ம கழிவு துணிகளை எல்லாம் போடுறாங்க. இப்போ சில காலமா ஜோசியர்கள் சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு போட்டு, அப்படியே அவங்க பக்தர்கள் போட்டாலும் ஜோசியர் சொன்னாலும் அதை தனியா ஒரு டப்ஸ்லயாவது போடுறதுக்கு நிர்வாகம் ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னா அது கடல்ல போடக்கூடியதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்து தடுக்கணும். ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் கழிவு துணிகளை பக்தர்கள் போட்டு செல்வதற்காக ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தாமிரபரணி ஆற்றில் பாபநாசம் படித்துறை பகுதிகளில் போடப்படும் கழிவு துணிகளை சேகரித்து மறுசுழற்சி செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இதுபோன்று திருச்செந்தூர் கோவிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். குளிக்கும்போது அவங்க மேல விழுது. இதனால அவங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படவோ மூச்சுத்திறல் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெரியாதனமா முங்கி குளிக்கும்போது மேல விழுந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால கோயில் நிர்வாகமும் சரி, இந்து சமய அறநிலையத்துறையும் சரி, இந்த துணிகளை பக்கத்துல நம்ம ராமேஸ்வரம் கோயிலெல்லாம் இதுக்கு தனிப்பட்ட ஒரு கழிவு துணிகளை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதை மறுசுழற்சி பண்றாங்க. நம்ம மறுசுழற்சி பண்ணலாலும் அதுக்கான ஒரு ஊழியர்களை நியமிச்சு அந்த அழுக்கு துணிகளை, அந்த தேவையில்லாத துணிகளையும் நெகிழிகளையும் அப்புறப்படுத்தி ஒரு தூய்மையான இடத்தை உருவாக்கணும். இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. தினமும் கடற்கரையில் தேங்கும் கழிவு துணிகளை அகற்ற பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அந்த பணியாளர்கள் கழிவு துணிகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர். அப்படியா என ஆச்சரியத்துடன் கழிவு துணிகளை கடந்து சென்றோம் நாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.